Hello viewers, welcome back. So today இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிங் விசஸ் ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இன்வெஸ்டிங்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு ஒரு மினிமம் ஆஃப் 90 டேஸுக்கு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் இட்ஸ் கால் இன்வெஸ்டிங். அண்ட் ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ மார்னிங் வாங்கிட்டு ஈவினிங்குள்ளே விற்கிற மாதிரி, லைக் சேம் டேலே பை அண்ட் செல் பண்ணுற மாதிரி இருந்தாவோ, இல்லைனா வேறு ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் லைக் ஸ்விங் ட்ரேட் அந்த மாதிரி ஆஃப்டர் 3 or 4 days கழிச்சு விற்கிற மாதிரி இருந்தால் இட்ஸ் நாட் அஸ் ட்ரேடிங். ஸோ இந்த இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இன்வெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு கம்பெனியோட மூவ்மெண்ட்டை நம்ம வந்து எதனால அந்த கம்பெனிக்கு ஒரு மூவ்மெண்ட் வருதுன்ட்டு கற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதே இது இப்போ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது நம்ம நிறைய டெக்னிக்கல் டூல்ஸ்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி இப்போ ஒரு மூவ்மெண்ட் வருமானு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு இது ஒரு ஃபியூ மினிட்ஸ், லைக் 1 or 2 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். எவ்ரி alternate days will be posting videos. அண்ட் அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ.